ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு பல்வேறு புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பணிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டும் இருக்கிறது. MRF நிறுவனத்தின் CSR நிதி பங்களிப்புடன் 50 லட்சம் மதிப்பீட்டிலான ஸ்கேன் கருவிகள் இப்பொழுது அவர்கள் தந்து அது பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 60 லட்சம் மதிப்பீட்டில் கண் நுண்ணோக்கி கருவிகள், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நுண்ணோக்கி கருவிகள் ஸ்டான்லி மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது ரூபாய் 75 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிற சமையல் கூடம் ஒன்றும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்கின்ற வகையில் மருந்து தகவல் மையம் ஒன்று CL பெய்ட் மேத்தா நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டரை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தையும் எப்படி உட்கொள்வது, எவ்வளவு அளவிற்காக உட்கொள்வது, என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி மருந்துகளை உட்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை நோயாளர்களுக்கு அறிவிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வசதியாகவும், மருத்துவர்கள் கூட அந்த மருந்துகளை எப்படி கையாள்வது என்கின்ற விவரங்களை அறிந்து கொள்வதற்கும், மருந்து கையிருப்பை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு புதிய தகவல் மையம் ஸ்டான்லியில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மருத்துவமனையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறோம். அதன் காரணமாக இங்கே பயனாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தவும் தொடங்கி கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த நோயாளர் எண்ணிக்கையை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இங்கே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு மற்ற மருத்துவமனைகளில், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் வேறு மருத்துவமனைகளில் 3000-4000 ரூபாய் செலவாகிற அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பின் திட்டங்கள் இங்கே 1000 ரூபாய்க்கு, வடசென்னையை பொறுத்தவரை தொழிலாளர்கள் மிகுந்திருக்கிற பகுதி என்பதால் 1000 ரூபாய்க்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடங்கி வைக்கப்பட்டது. அதுவும் இங்கே மிக சிறப்பாக தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தற்போது இந்த வளாகத்தில் மட்டும் 13 கோடி ரூபாய் செலவில் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம் ஒன்று 43,642 சதுரடி பரப்பில் கட்டும் பணிகள், தரைத்தளம் மற்றும் 5 தரங்களுடன் கூடிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவியர் விடுதி, முன்னர் சொன்னது செவிலியர் விடுதி, மாணவியர் விடுதி என்கின்ற வகையில் தரைத்தளத்துடன் கூடிய 6 தளங்களை கொண்ட கட்டிடம் ஒன்று கட்டும் பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிதி ஆதாரத்தை தந்து 22 கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடப் பணியும் தொடங்கப்பட்டு தற்பொழுது அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை 2வது தளத்தை பணி எட்டியிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று இங்கே கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனுமதித்து 2,85,005 சதுரடி பரப்பில் 112 கோடி ரூபாய் செலவில் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று அமைக்கும் பணிக்காக பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஸ்டான்லியில் மட்டும் இன்றைக்கு ஏறத்தாழ 13 கோடி ரூபாய் செலவில் 43,642 சதுரடி பரப்பில் ஒரு கட்டிடம், 22 கோடி ரூபாய் செலவில் 71,607 சதுரடி பரப்பில் ஒரு கட்டிடம், 112 கோடி ரூபாய் செலவில் 2,85,005 சதுரடி பரப்பில் ஒரு கட்டிடம்,
அதோடு மட்டுமல்லாது கூடுதல் கிருமி நீக்கல் மையம் அது ஒரு 3 கோடி என்கின்ற வகையில் அந்த கட்டிடம் கட்டும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் சரியாக 150 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடங்கள் இந்த ஒரு மருத்துவமனையில் மட்டுமே கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டிடப் பணிகள் இங்கே வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தை உருவாக்குகிற வகையிலேயும் மாணவர்களிடையே தமிழ் பற்றை உருவாக்குகிற வகையிலேயும் தமிழ் மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் மன்றத்திற்கான நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளும் தற்போது தரப்படவிருக்கிறது.